So next question வந்து define electric current. Electric current is termed as current. Electric current தான் currentன்னு நம்ம சொல்றோம். அது வந்து symbol I-னு represent பண்றோம். So it is defined as rate of flow of charges in a conductor. Electric current என்னன்னா எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ வந்து கண்டக்டரில் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் எலக்ட்ரிக் கரண்ட். இன் அதர் வேர்ட்ஸ் அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஃப்ளோயிங் இன் எனி கிராஸ் செக்ஷன் ஆஃப் அ கண்டக்டர் இன் யூனிட் டைம். கண்டக்டரோட கிராஸ் செக்ஷன் வாட் எவர் இட் மே பி, பட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ சார்ஜ் வந்து யூனிட் டைம்ல வந்து ஃப்ளோ ஆகுறத சொல்றது தான் வந்து எலக்ட்ரிக் கரண்ட். அது ஈக்குவேஷன்ல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா I equal to Q by T. So define its name and unit அப்படின்னா SI unit of electric current என்னன்னா ஆம்பியர், கேபிட்டல் A. So when a charge of 1 coulomb charge வந்து ஒரு கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகுது, ஏதோ கிராஸ் செக்ஷன் அதுக்கு இருக்கு, பட் 1 செகண்ட்ல ஃப்ளோ ஆகணும், அதுதான் வந்து 1 ஆம்பியர். ஸோ 1 ஆம்பியர் ஈக்குவல் டு 1 கூலும் பை 1 செகண்ட். நெக்ஸ்ட், which instrument is used to measure the electric current, how it should be connected in a circuit அப்படின்னா அம்மீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அது வந்து சீரிஸ் சர்க்கியூட்ல கனெக்ட் ஆயிருக்கும். இட் should be connected in series circuit. ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்இடி டிவி ஓவர் நார்மல் டிவி. நார்மல் டிவியை ஓவர் கம்பெனி தான் இப்போ எல்இடி டிவி யூஸ் பண்ணுறோம். அதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்குறோம்னா இட் ஹேஸ் அ பிரைட்டர் பிக்சர் குவாலிட்டி. பிக்சர் குவாலிட்டி நல்லா பிரைட்டாக இருக்கும். இட் இஸ் தின்னர் இன் சைஸ். சைஸ் வந்து தின்னாக இருக்கும், அதாவது ஸ்லிம் லுக்காக இருக்குது. இட் யூசஸ் லெஸ் பவர் அண்ட் கன்சியூம்ஸ் வெரி எனர்ஜி. பவரும் சரி எனர்ஜியும் சரி கன்சியூம் பண்ணுறது ரொம்ப லெஸ் அமௌண்ட்டாக தான் இருக்குது. அதோட லைஃப் ஸ்பேன் வந்து மோராக இருக்குது அண்ட் இட் இஸ் மோர் ரிலையபிள். நெக்ஸ்ட், மெரிட்ஸ் ஆஃப் அன் எல்இடி பல்ப். ஸோ அஸ் தேர் இஸ் நோ ஃபிலமெண்ட் அப்படின்ற ஒன்று வந்து எல்இடி பல்பில் இல்லாதனால எனர்ஜி லாஸ் இருக்காது. ஏன்னா எனர்ஜி லாஸ் ஆனால் ஜென்ரலி இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட்டில் தான் வந்து லாஸ் ஆகும். பட் இங்கே ஃபிலமெண்ட்ற மெயின் ஒன்றே இல்லாதனால எனர்ஜி லாஸ் ஆகாது. ஸோ எந்த ஒரு ஹீட் ஃபார்மும் வெளியேறாது. அப்போ எப்பயுமே அது வந்து கூலராக தான் இருக்கும் வென் கம்பேர் டு இன்கேண்டிசன்ட் பல்ப். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஃப்ளூரசன்ட் லைட்டை கம்பேர் பண்ணுறப்போ எல்இடி பல்ப் வந்து பவர் ரெக்குயர்மெண்ட் வந்து லோ. அதுக்கப்புறம் என்வரான்மெண்ட்க்கு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லும் வந்து இது இருக்காது. வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் வந்து இதில் வந்து பாசிபிள். காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது, எனர்ஜி எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. மர்க்குரி அதுக்கப்புறம் வேறு எதுவும் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸும் வந்து இந்த எல்இடி பல்போட மேனுஃபேக்சரில் வந்து தேவைப்படாது, ஆர் நாட் ரெக்வயர்ட். நெக்ஸ்ட், ஸ்டேட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்னா H ஈக்குவல் டு I ஸ்கொயர் RT. இதுதான் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஃபர்ஸ்ட் பட் நம்ம டெஃபினேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஷன் எழுதலாம். பட் இதை வச்சு தான் இந்த டெஃபினேஷனே சொல்லுவாங்க. ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் ஸ்டேட்ஸ் தட் ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் எனி ரெசிஸ்டர், ஹீட் ப்ரொடியூஸ்ட் ஆகிறது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் தி கரண்ட் பாசிங் த்ரூ த ரெசிஸ்டர். ஸோ I ஸ்கொயர், ஸோ கரண்ட்க்கு தான் ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஸ்கொயர் ஆஃப் தி கரண்ட்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு. அந்த கரண்ட் வந்து எது வழியாக பாஸ் ஆகும்னா ரெசிஸ்டர் வழியாக பாஸ் ஆகும். செகண்ட், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி ரெசிஸ்டர். ஆருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு அப்படின்றாங்க ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ்க்கு. நெக்ஸ்ட், தேர்டு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டைம். டைம்க்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு. அந்த டைம் எதோட டைம்னா ஃபார் விச் த கரண்ட் இஸ் பாசிங் த்ரூ த ரெசிஸ்டர். கரண்ட் வந்து ரெசிஸ்டர் வழியாக பாஸ் ஆகுறதுக்குள்ள அதோட அந்த டைமுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கு. ஸோ H ஈக்குவல் டு I ஸ்கொயர் RT. நெக்ஸ்ட், செகண்ட் என்னன்னா an alloy of nickel and chromium வந்து இஸ் யூஸ்ட் அஸ் அன் ஹீட்டிங் எலிமெண்ட். Y அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நிக்ரோம் அப்படின்னு என்னன்னா அதுதான் வந்து இட் இஸ் அன் alloy of nickel and chromium. அது வந்து இஸ் யூஸ்ட் அஸ் அன் ஹீட்டிங் எலிமெண்ட். இதை வரைக்கும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. நம்ம அப்படியே எழுதிட்டு பிகாஸ் அப்படின்னு போட்டு இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். இட் ஹேஸ் ஹை ரெசிஸ்டிவிட்டி, இட் ஹேஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட், இட் இஸ் நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்ட். ஸோ ஹை ரெசிஸ்டிவிட்டி, ஹை மெல்டிங் பாயிண்ட், ஈஸிலி ஆக்சிடைஸ்ட் ஆகாது. இந்த 3 கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்னால தான் நிக்கல் அண்ட் குரோமியம் அலாயை வந்து ஹீட்டிங் எலிமெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், தேர்ட் வந்து ஹவு டஸ் அ ஃபியூஸ் வயர் ப்ரொடெக்ட் தி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். ஃபியூஸ் வயர் வந்து எப்படி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபியூஸ் வயர் வந்து சீரியஸ் கனெக்ஷனை தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில். லார்ஜ் கரண்ட் வந்து பாஸ் ஆகுறப்போ ஃபியூஸ் வயர் வந்து மெல்ட் ஆகும். எதனாலனா இந்த ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் பிரின்சிபல் வச்சு இந்த ஃபியூஸ் வயர் மெல்ட் ஆயிரும். ஸோ சர்க்கியூட் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். அப்போ சர்க்கியூட்டும் மற்ற எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸும் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் அதுல இருந்து சேவ் ஆயிரும். ஜென்ரலி ஃபியூஸ் வயர் வந்து எந்த மாதிரி மெட்டீரியல்னால மேடப் ஆயிருக்கும் அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப லோவா இருக்கிற மெட்டீரியல்னால தான் வந்து இந்த ஃபியூஸ் வயர் வந்து மேடப் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட் பற்றி பார்க்க போறோம். சர்க்கியூட் டயக்ராம் நாட் நெசசரின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க.
அப்போ நம்ம ஹோம்ல வந்து எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. எப்படி அப்படின்னா டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ்னால தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. எலக்ட்ரீஷியன்ஸ்லாம் வயரிங் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட் வழியாக தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த டொமஸ்டிக் சர்க்கியூட்க்கு என்னன்னா மெயின் இதுல இருந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் வரணும் கரண்ட் சப்ளை. அது எங்கேருந்து வரணும்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து நம்ம பவர் சப்ளை வந்து நம்மளோட வீட்டில எல்லாம் மெயின் பாக்ஸ்க்கு கொண்டு வரணும். அப்போ அந்த மெயின் பாக்ஸ்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபியூஸ் பாக்ஸும் மீட்டர். மீட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இபி ரீடிங்லாம் அதை ஓடிட்டே இருக்கும்ல, ஸோ அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி கன்சப்ஷன் எவ்வளோன்றது பார்க்கறதுக்கு தான் வந்து மீட்டர் வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஃபியூஸ் பாக்ஸ்ல வந்து ஒரு ஃபியூஸ் வயர் இருக்கும். அந்த ஃபியூஸ் வயருக்கு இன்னொரு நேம் தான் வந்து மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபியூஸ் வயரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வீட்டில் உள்ள எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸும் ரொம்ப எக்ஸஸ் கரண்ட் ரொம்ப வந்து ஓவர்லோட் ஆகி டேமேஜ் ஆகாம அந்த டிவைஸை தடுக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஃபியூஸ் வயர் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ எம்சிபி அப்படின்னா என்னன்னா மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். அது வந்து ஒரு ஸ்விட்சிங் டிவைஸ். ஆட்டோமேட்டிக்கலும் ஆக்டிவேட் ஆகலாம், மேனுவலியாகவும் ஆக்டிவேட் ஆகலாம். அதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அதுதான் அங்கே ஸ்விட்சோட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ ரொம்ப கரண்ட் எக்ஸஸ் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறப்போ அதில் உள்ள எலக்ட்ரோ மேக்னெட் வந்து அந்த ஸ்ப்ரிங் வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ சர்க்கியூட் புரோக்கன் ஆகி எந்த ஒரு அப்ளையன்ஸும் வந்து சேதாரமாக இது டேமேஜ் ஆகாம நம்ம வந்து தடுத்துக்கலாம். ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து வீட்டுக்கு வரும். எப்படி வரும்னா 2 இன்சுலேட்டட் வயர்ஸ் வழியா வரும். 2 வயர்ல ஒரு வயர் வந்து ரெட் இன்சுலேஷன், அதுக்கு லைவ் வயர்னு சொல்லுவாங்க. இன்னொரு வயர் வந்து பிளாக் இன்சுலேஷன்ல இருக்கும், அது நியூட்ரல் வயர். ஸோ எலக்ட்ரிசிட்டி நம்ம வீட்டுக்கு வரது வந்து ஆல்டர்னேட்டிங் ஏசி கரண்ட் சப்ளை 220 வோல்ட் வரும். ரெண்டுமே லைவ் வயர் நியூட்ரல் வயர் ரெண்டுமே நம்ம பாக்ஸ்க்கு வந்து என்டர் ஆகும். மெயின் பாக்ஸ் வீட்டில் உள்ள மெயின் பாக்ஸ்க்கு என்டர் ஆகும். அந்த மெயின் ஃபியூஸ் வந்து லைவ் வயரோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ எலக்ட்ரிசிட்டி மீட்டருக்கு அப்புறம் வந்து